பவித்ரா, இது மிக முக்கியமான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவல்களை தான் தற்போது பகிர இருக்கிறோம். இது சர்வதேச அளவில் உள்ள சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய டெல்லி தலைநகரான டெல்லியில் உள்ள தேசிய வானிலை ஆய்வு மையம் ஆகியவற்றில் கிடைத்த தகவல்களின் தொகுப்பாக இந்த சிறப்பு எக்ஸ்க்ளூசிவ் பதிவினை நாம் தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது தற்போது இந்த மழை பதிவை தற்போது பெய்து கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்தம் செல்கின்ற பாதை இது டிசம்பர் 11, 12, 13, 14 இந்த வரைகலைகளை கணினி மாதிரி கொண்ட வரைபடங்கள் எல்லாம் தனி சுயாதீன ஆய்வாளர் செல்வகுமார் நம்மிடம் கொடுத்திருக்கிறார். அவருடைய உதவியுடன் இந்த கணினி மாதிரி வரைபடங்களை நாம் தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இது டிசம்பர், அதாவது இன்று டிசம்பரில் மட்டும் 5 சம்பவங்கள், மழை சம்பவங்கள் நடைபெற இருக்கின்றன. தற்போது முதல் சம்பவத்தை பார்த்தோம். இந்த சம்பவம் பாருங்கள், தற்போது 11, 12, 13, 14 அது தூத்துக்குடி கன்னியாகுமரி வழியாக செல்ல போகிறது என்பதை மிக தெளிவாக அந்த வரைபடங்களை பார்க்கும் போதே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எங்கு மழையெல்லாம் கொட்ட போகிறது. அதனால்தான் இன்று ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நாளையும் பல இடங்களிலே மழை பெய்வு அதிகமாக இருக்கும் என கூறியிருக்கிறார்கள். அது மட்டும் கேரளா வழியாக இது அரபிக்கடல் சென்று இந்த காற்றழுத்தம் கரைய போகிறது என்றும் கூறி வடிவெடுக்கப் போகிறது என்றும், எனவே அதற்கான காட்சிகளை தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு அடுத்த சம்பவம், அதாவது டிசம்பர் 15 நாம் ஒரு காற்றழுத்தம் உருவாகும் என கூறியிருக்கிறார்கள். அந்த காற்றழுத்தம் 15, 17, 18, 19, 20 என 5 நாட்களுக்கு தமிழகத்திலே வெகு கனமழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த வெகு கன மழையை மட்டுமல்ல, இது புயலாகவும் மாற வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த புயலுக்கு சக்தி, ஒருவேளை புயலாக மாறினால் அந்த காற்றழுத்தம் தொடர்ந்து வலுவடைந்து தீவிர காற்றழுத்த மண்டலமாக மாறினால், புயலாக மாறினால் அதற்கு சக்தி என்று பெயர் வைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. டிசம்பர் 16, 17, 18, 19, 20 ஆகிய 5 தினங்களும் பெரும் மழையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக வரப்போகின்ற நிகழ்வு, அது முடிந்தவுடன் மற்றொரு காற்றழுத்தம் உருவாகும். அந்த காற்றழுத்தம் அதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கணினி வரைபட மாதிரிகள் கணிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு கற்பனை காணொளி தான். அதில் 21, 22, 23, 24 சுயாதீன வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் கொடுத்த தகவலின் அடிப்படையில் அதை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதற்கு அந்த 20 to 25க்குள்ளாகவும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, டிசம்பர் இறுதி வரை இந்த அடுத்தடுத்து காற்றழுத்தங்கள் வருவதற்கு 3 காற்றழுத்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதைதான் மிக தெளிவாக காட்டியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த மழையானது வடகிழக்கு அக்டோபர் 2வது 3வது வாரத்தில் தொடங்கிய அந்த வடகிழக்கு பருவமழை தற்பொழுதே அதிக அளவு பெய்திருக்கிறது. இது மேலும் கூடுதலாக பெய்வதற்கான வாய்ப்புகள் தான் தற்போதைக்கு மிக தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, ஜனவரி 15ஆம் தேதி வரை, பொங்கல் வரை இந்த வடகிழக்கு பருவமழை நீட்டிக்கப்படும் என்ற ஒரு கணிப்பும் தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. இந்த சூழல் தற்போது அடுத்த 15 தினங்களுக்கு தரமான மழை சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. அதையெல்லாம் பார்ப்பதற்காக நாம் தயாராக இருக்க வேண்டும். இது ஒரு எச்சரிக்கை அறிவிப்பாக தான் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது கணினி வரைகளை வைத்து, கணினி மாதிரி படங்களை வைத்து கொடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கை. இது சுயாதீன வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய தேசிய வானிலை ஆய்வு ஆகியவற்றின் கணிப்புகளின் அடிப்படையில் இந்த தகவல்களை, இந்த எக்ஸ்க்ளூசிவ் தகவலை நாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, தமிழகத்திலே தற்போது மழை பொழிவு எங்கெல்லாம் வெளுத்து கட்டியிருக்கிறது என்பதை தற்போது நாம் பார்க்கலாம். சென்னையில் இன்று நேற்று இரவிலிருந்தே சென்னையில் வெளுத்து கட்டியது மழை. அதே போன்று திருச்சி, செங்கல்பட்டு, மதுரை இந்த 4 இடங்களை பார்க்கலாம். அதே போன்ற அதீத கனமழையானது தற்போது நெல்லை, தூத்துக்குடி, தென்காசியிலே பெய்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சென்னை 17 மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தேனி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, திருவாரூர், நாகை, தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய 17 மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இரவு 11 மணி வரை இருக்கிறது. அதே போன்று மஞ்சள் அலர்ட்டாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, கரூர், திண்டுக்கல், திருப்பூர், கோவை ஆகிய இடங்களிலே ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கெல்லாம் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருப்பதால் மழை மழை மழை, எங்கு நோக்கினும் மழைதான் தற்போது முதல் தலைப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில நாம் தற்போது சென்னை, மதுரை, திருச்சி, செங்கல்பட்டு காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காலிலிருந்து வெளுத்து வாங்கிய மழை இன்னும் பல இடங்களில் பெய்து சென்னையில் பரவலாக இருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, சேலம், தூத்துக்குடி என மற்ற பகுதிகளிலும் பெய்கின்ற மழை, அந்த காட்சிகள் பல்வேறு இடங்களில் நமது செய்தியாக கொடுத்த அந்த காட்சிகளை தான் தற்போது தொகுப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே மழை இந்த டிசம்பர், பனி பொதுவாக டிசம்பரிலே பனி பெய்யும் என்பார்கள் தமிழகத்திலே. ஆனால் இந்த டிசம்பர் மழை டிசம்பர் என்று அறிவிக்கலாம். 2024 டிசம்பர் மழை டிசம்பராக மாறி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மழை இன்றோடு நிற்கப் போவதில்லை.
இந்த மாத இறுதி வரை. ஏனென்றால் ஜனவரி 15 வரை இந்த வடகிழக்கு பருவமழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அடுத்த 15 தினங்களுக்கு வரப்போகும் தரமான மழை சம்பவங்களை எதிர்நோக்கி அனைவரும் காத்திருக்க வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளையும் தற்போதே வைக்கிறோம். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.